இப்போதைக்கு இந்த இடத்துல 1125 ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது. 2 ஆவிகள் அவர் உடம்புல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஒரு 50 ஆவிகள் குழுவா இருக்காங்க, ஆவி குழுவா. நிகழ்ச்சிக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு முன்னாடி எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. இப்ப நிரூபிக்கிறேங்க யாரு உடம்புல வர வைக்கணும். இப்ப நிரூபிச்சு காட்டுறேன். நீங்க உங்க பர்சனல் ரிஸ்க்ல இதை செய்றீங்க. ஓகே, கேமராஸ் ஆர் தேர். போலாம். ஒரு பக்கம் பேய் ஓட்டுபவர்கள், பேயை நேர்ல பார்த்தேங்கிறவங்க, இன்னொரு பக்கம் மனநல மருத்துவர்கள், சைக்காட்ரிஸ்ட், பேயெல்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். சபாஷ், சரியான போட்டி. எனக்கு முதல்ல ஒரு கேள்வி இருக்கு. ஒரு பேய் இங்க இருக்கு, இங்க பேய் வரப்போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? அதெல்லாம் ஒரு தொழில் ரகசியம் ஐயாச்சாமி. துர்நாற்றம் அடிக்கும். துர்நாற்றம் அடிக்கும். அந்த துர்நாற்றம் முதல்ல நான் ஃபீல் பண்ணுவேன். சில வீடுகள்ல அது அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க. வேற முதல்ல அந்த வீட்டுக்கு போறப்ப நமக்கு மயிர் கூச்சிடும் சார். நீங்க அந்த வீட்டுக்குள்ள போகல உங்களுக்கு மயிர் கூச்சல் கண்டிப்பா கூச்சிடும் சார். ஓகே, ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பா வரும் சார். வீடு, ஒரு பில்டிங் அங்கெல்லாம் பேய் இருக்குன்னு எப்படி, என்ன அறிகுறியில வச்சு கண்டுபிடிப்பீங்க? தெரிஞ்சுக்கிட்டா அதிர்ச்சி ஆடுவப்படவா. காத்து வேகமா சுழல் காத்து மாதிரி வருதுங்க. திம்னு சத்தம் கேட்கும். அப்படியே மேக படிஞ்ச உருவம் மாதிரி தோட்டம் வரும். நூலை விடுமே, அதை விட்டீங்க. நம்ம விட்ட நம்ம கிட்டே போடுறேன். கண்ணாலேயே பார்க்க முடியும் சார். இந்த இடத்துல 1125 ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது. அந்த ரெட் கலர் பனியன் போட்டிருக்காரு இல்லையா, அவருக்கு பின்னாடி ஒரு 2 ஆவிகள் அவர் உடம்புல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. என்ன கொடுத்துற நீ? அந்த இடத்துல 50 ஆவிகள் குழுவா இருக்காங்க, ஆவி குழுவா. எல்லா இடத்துலயும் ஆவிகள் காற்றை போல நீக்கமர நிறைந்திருக்காங்க. ஆனா அதை பாக்குற சக்தி உள்ளவங்களுக்கு அது தெரியுது. இது உண்மை இல்லை ஐயா. எதை வச்சுங்க சொல்றீங்க? இது எங்களை அசிங்கம் பண்ற மாதிரி இருக்கு. இங்கதான் இருக்கு, இதோ பர்த்தன் இருக்கு, இதோ போயின் இருக்கு, இதெல்லாம் நிஜம் இல்லை ஐயா. ஒரு ஆத்மா ஒரு உடலை ஒட்டி இருக்குன்னா அந்த ஆத்மாவை வெளியேற்றி நான் பேச வைக்கிறேன். இது சத்தியம். இவர் பின்னால 2 பேய் இருக்குன்னு சொல்றீங்களா, அது எப்படி இருக்கு? முகம், 2 கைகள் அவர் உடம்புல போறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. வீட்டுல விளக்கு வச்சா அந்த விளக்கு அணையும் சார். தொடர்ந்து அந்த விளக்கு எரியாது. எந்த காரியம் பண்ணாலும் தடைகளாவே இருக்கும். கால் சத்தம் கேட்கும். அந்த கொலுசு சத்தம் சொன்னாங்கல்ல சார், அது உண்மை. கொலுசுனா பெரும்பாலும் பெண் தான் போட்டிருப்பாங்க. பேய் எப்போதும் பொம்பளை பிள்ளை தான் பேயா வருமா? அடுத்த கேள்வி, ஒருத்தர பேய் எப்படி பிடிக்கும்? அதை சொல்றதுக்கு தான்டா நான் ஆவலா இருக்கேன். ஒரு முறை மதுரைக்கு நான் போயிட்டு இரவு நேரத்துல தான் வருவேன். ஆ. நைட்டு போனோடனே ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு படுத்துட்டேன். படுத்த உடனே தூங்கினேன். தூங்கினதுக்கு அடுத்த 10வது நிமிஷம் என்னை யாரோ இழுத்தது மாதிரியே தான் எனக்கு இருந்தது. இந்த தற்கொலைக்கு தூண்டுறது, இந்த ஃபேன்ல மாட்டி நான் தொங்க போற அளவுக்கு நான் அந்த வேலையை நடந்திருக்குது. இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல, பேய் எல்லாம் பிரச்சனை இல்ல. ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒருத்தருக்குள்ள பேய் போயிடுச்சுன்னா நம்ம நம்பவே முடியாது. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது மாதிரி என்னென்னலாம் பண்ணுவாங்க? அப்நார்மலா என்னென்னலாம் பண்ணுவாங்க? எது வேணாலும் செய்யும். உடலை துணியை அவுத்து போட்டுரும். உன்னை பார்த்த உடனே இவ உடல்ல ட்ரெஸ் இருக்காது, இவ உடல்ல இருக்க துணியை அதை அவுத்து போடும். ஒரு மனுஷனால ஒரு பானை சோறு சாப்பிட முடியும். அந்த பேய் பிடிச்சிட்டு 2 பானை 3 பானை சோறுலாம் சாப்பிட்டு தான் பாத்துருக்கேன். ஏங்க இப்பெல்லாம் பானை சாப்பாடுங்கிற இட்லினாவது மாத்தி சொல்லுங்க. ஏங்க ரொம்ப பழைய பேயா இருக்கு. பேய் எப்படி ஓட்டுவீங்க பார்த்து சொல்லுங்க. ஏய், பிடிச்சிருக்கவங்கள கூட்டுவாங்க சார். நாங்க எப்படி ஓட்டுறோன்றதை காட்டுறோம். இதற்கு இது பதில் இல்லையே. நிகழ்ச்சிக்கு முன்னாடி நிகழ்ச்சிக்கு முன்னாடி எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒரு ஆவி கிட்ட பேசணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் வேணும், அதுக்குன்னு ஒரு செட்டப் வேணும். டேய், இதெல்லாம் ஒரு காரணம். எம்ஜிஆர்லாம் கூட உங்களுக்குள்ள இறங்கினார் இல்லையா? ஆமா ஆமா ஆமா. எம்ஜிஆர் ஆவி இறங்கி திமுக தான் ஜெயிக்கும்னு சொன்னார். ஆனா என்னாச்சு? இல்ல தப்பாயிடுச்சு. அப்ப அது எம்ஜிஆரா நீங்களா? வேற யாரு? நான் தான். ஆக்சுவலா இந்த மாதிரி ஆவியை உள்ள இறக்கிட்டு கருத்து சொல்றது, அப்புறம் ஓஜோ போர்ட்ல கூட்டி அந்த விளக்கம் சொல்றதுலாம் உங்களுக்கு எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்கு? இது பக்கா சீட்டிங். உங்களோட பார்வையில தப்பா இருக்கிறதுனால என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. எக்ஸ்ப்ளாய்டேஷன். இவங்கள நம்பக்கூடிய மக்களை எக்ஸ்ப்ளாய்ட் பண்றது. கரெக்ட்டா கட்டுட்டா. ஏமாத்துறாங்க. அவங்க சம்பாதிக்கணும்ன்றதுக்காக இத பண்றாங்க. பியூர்லி இது பிசினஸ் தான் சார், வேற எதுவுமே கிடையாது. யாரோ ஒருத்தர் பண்ற தவறு எங்க சமுதாயத்தையே பாதிக்கும். நீங்க சொல்றது எப்படி? வேர்ல்டு பூரா இருக்கிற எங்களை மாதிரி மாந்திரிகர் இனத்தையே நீங்க தப்பா பேசுறீங்க. நாங்க மோடி மஸ்தான் இல்ல, நாங்க குட்டிச்சாத்தான வச்சு ஏவல் பண்றது இல்ல. இப்ப நிரூபிக்கிறேங்க யாரு உடம்புல வர வைக்கணும். இப்ப நிரூபிச்சு காட்டுறேன். நான் குமார் அவசரப்பட்டிய. ஒருவேளை நீங்க இதுல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா என்ன? வரலன்னா எப்படி சார் வராம போகும்? என்னங்க இது? வரலனா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறாங்க. வர வைக்கலன்னா நீங்க சொல்லுங்க சார். அதை நம்மளே எப்படி சொல்ல முடியும்? அப்படியே போட்னா நான் கேட்டது என்கிட்ட திருப்பி கேளு. நீங்க ஒரு அன்சக்சஸ்ஃபுல் மந்திரவாதின்னு ஒத்துக்கணும். இந்த ஒரு ஷோல அட்லீஸ்ட் நாங்க ஒரு தப்பான மந்திரவாதி ஐடென்டிஃபை பண்ணி காமிச்சிருக்கோம்னு நினைச்சுக்கிறோம்.
ஒருவேளை உங்களால அவங்க மேல பேயை கொண்டு வர முடியலைன்னா நான் வந்து பேய் ஓட்ட தகுதி இல்லாதவன் நீங்க ஒத்துக்கணுங்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேன். அவங்களுக்கு பேய் வந்துருச்சுன்னா நீங்க அவங்க மேல பேய் ஏத்தி விட்டீங்கன்னா அவங்க என்னென்ன பண்ணுவாங்க? கட்டுக்கடங்காத கத்த ஆரம்பிப்பாங்க, இல்லைன்னா மயக்கழிச்சு விட ஆரம்பிப்பாங்க. நீங்க அவங்க மேல பேய ஏத்திடுவீங்க, அப்படிதானே சொல்றீங்க? ஓகே, நீங்க ரெடியா? நீங்க உங்க ரிஸ்க்ல தான் போறீங்க. ஓகே ஓகே ஓகே, நான் மறுபடியும் வரேன். பேய் எப்படி ஓட்டுவீங்க? வேப்பலை இருந்தாலும் பேய் ஓட்டலாம். எதுவுமே மாந்திரிகெல்லாம் எதுவும் தேவையில்ல. ஓகே, என்னென்ன ஊரெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு ஊர் கூட பாக்கி இல்ல. நாய் வேற குலைக்குதேங்க. பேய் வந்துருச்சு. எது? பேய் அழகா இருக்குமா கொடூரமா இருக்குமா? ஒடி சத்தம் இருக்கு, ஏவல் இருக்கு, பில்லி இருக்கு, சூனியம் இருக்கு. எத்தனை பிள்ளைகளை சித்திரவதைக்கு ஆளாகிருக்கான்னு எங்களுக்கு தெரியும். நாங்க உயிரை பணிய வச்சு செய்யறோம். அந்த அளவுக்கு நல்லவன் அன்னைக்கு. என்னென்ன நல்லதெல்லாம் பண்ணும் இது? நீங்க என்ன சொன்னாலும் பண்ணும். உங்களை இந்த இடத்துல வெளியே போக சொன்னா போயிடும். உங்களை 4 நாள் இந்த இடத்த விட்டு வெளியேற்றிடுவேன். இந்த இடத்துல இருந்து இந்த பதவியில இருந்து உங்களை வெளியேற்றிட முடியும். அது ஓகே, நட தடுமாறுதே. ஒண்ணும் இல்லையே. ஓகே, ஏதாவது நடந்துச்சா? என்ன நடந்துச்சு? ஒரு தீபம் பொருத்தி வச்சுக்கிட்டாரு, ஒரு சின்ன விளக்கு. முதல்ல நிறைய பேர் இருந்தாங்க, பிறகு எல்லாம் வெளியே போயிட்டாங்க. லைட் ஆஃப் பண்ண சொன்னாரு. அப்புறம் என்னாச்சு? அதாவது காக்கா வலிப்பு உள்ளவங்களுக்கு எல்லாம் காக்கா வலிப்பு வந்துரும். ஏன்னா நம்ம பிரெயின் வேவ் பேட்டர்ன்ஸ் இருக்கு, 4 டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்கு. அந்த பேட்டர்ன்ல சேஞ்ச் வரும். ஓ, அது அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல். அட பாரியா. சார் வந்துட்டார். ஓகே, என்ன நடந்தது சார்? முடிஞ்ச வரையிலும் முயற்சி பண்ண சார். அதாவது ஒரு தூய்மையான உடம்புல ஆவியை வர வைக்கிறதுன்றது வந்துட்டு ஒரு கடினமான ஒரு விஷயம். இதெல்லாம் ஒரு காரணம். அவுட்டர்ல சிம்டம்ஸ் கிடைச்சது. அம்மா அவுட்டர்ல சிம்டம்ஸ் கிடைச்சதுங்களா? பில்டிங் அவுட்டர்ல நாய் கொலைச்சத சொல்றேன். அதானே சொல்றீங்க. இந்த நாய் இங்கேயே இருக்குதாங்க, எப்போதும் அப்பப்போ குலைக்கும். அட போங்கடா. ஒரு தூய்மையான உடல்ல இறந்து போன ஆவிகளை வர வைக்கிறது கடினம்ங்கிறது இன்னைக்கு நான் ரொம்ப கரெக்டா உணர்ந்தேன். இவங்க என்னை விட பயிற்சி பெற்றவங்களா இருக்காங்க. மனசுக்குள்ளேயே வந்துட்டு என்னை விட அவங்க அதிகமா ஹார்ட் ஒர்க் பண்றாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். சரி, சப்போஸ் இப்போ இவங்க இந்த டாக்டர் வராம ஒரு கிராமத்து பெண், படிக்காத ஒரு சாதாரண கிராமத்து அம்மா வந்திருந்தா இந்த பேய் அவங்க மேல நம்ம ஏவிட்டு இருக்க முடியுமா? முடியாது. கண்டிப்பா பண்ணலாங்க. என்னடா புத்தலாட்டாது? போறப்போ இவங்க என்ன ஒரு ஆக்ரோஷம், நான் பண்றேன் பாரு. அதே வந்த உடனே டோட்டலி டாப்ஸி டர்வி அப்ரோச். இதுதான் எல்லா இடத்துலயுமே நடக்குது. இது இங்கன்றது இல்ல. யாரு மனவலிமை அற்றவர்களோ அவங்களுக்கு தான் பேய் பிடிக்குது. ரியாலிட்டியா தானே? எங்க மனைவி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள வந்து நான் எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போறேன். எதுலயுமே குணமா ஆகல. நண்பன் சொல்றாப்ல, ஒரு ஐயன் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போனாக்கா நான் வந்து போறேன். அந்த இடத்துக்கு போகும்போது என் மனைவி வந்து அன்னைக்கு பேசுறாங்க, என்னை வந்து ஒன்னும் புடுங்கலாம் முடியாது. வேதனை இருக்கே அந்த வேதனை. ஒரு ஏவல் செய்யப்பட்டதுல வந்து அவங்க வந்து பீர் கேட்குறாங்க. அது என் கண்ணு முன்னால நான் பார்த்தேன், நான் வாங்கி கொடுத்தேன். அடுத்த நிமிஷம் அவங்க அழைச்சிட்டு போய் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. என் கை காலெல்லாம் நடுங்குனுச்சு. அப்ப ஏன்னா அந்த மாதிரி நான் அனுபவிச்சேன். 3 வருஷமா அனுபவிச்சுட்டு இருந்தேன். நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இன்னைக்கும் இருக்காங்க. ஆழ்வார் திருநகர்ல ஒரு வீடு கட்டினேன். அந்த வீட்டுல இருந்து கட்டில இருந்து வீட்டை விற்கலாம் போயிட்டேன். இப்ப உங்க மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க? என் மனைவிக்கு வந்து ஏவல் வந்து பண்ணிருக்கிறது உண்மை சார். என்னடா சொல்ற? ஆமாண்ணே. அந்த ஏவல் யாரு வச்சாங்கன்னு எதுவும் சொன்னாங்க? சொந்தமா அயலா? சொந்தத்துலதான். சொந்தத்துல. ஆமாங்க. அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா? கண்டுபிடிச்சு எடுத்து 1 மணி நேரத்துல போயிடுச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க எல்லாம் தான் சைக்காலஜி படிச்சவங்க, இவங்க இல்ல. ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் என்ன நினைப்பானா, நான் ஒரு வீடு கட்டினேன், கண்ணு பட்டுருச்சு, எவனோ செய்வனை வச்சுதான் யோசிப்பான்.